Hi guys, welcome to our channel. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா TC strategy, அதாவது ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த TC ஸ்ட்ராட்டஜி வச்சு கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி இப்போயே சொல்லிடுறேன் 90%, ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி 90%. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸோ ஓகேவா? ஸோ ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும், ஓகே? ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது Quotex, binomo, IQ ஆப்ஷன், ஒலிமிடெட், பாக்கெட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா அப்படி லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிசி ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்ப்போம், ஓகேவா? ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிசி ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் மார்டிங்கல் யூஸ் பண்ண தேவையில்லை, நோ மார்டிங்கல், ஓகேவா? ஸோ டிசி ஸ்ட்ராட்டஜிக்கு நோ மார்டிங்கல், ஸோ மார்டிங்கல் யூஸ் பண்ண தேவையில்லை, ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ மார்டிங்கல் அண்ட் ஆல் ப்ரோக்கர்ஸ் ஒர்க்கிங், ஓகேவா? ஸோ குறிப்பிட்ட ப்ரோக்கர்ஸ் தான் ஒர்க் ஆகும், ஆல் பைனரி ப்ரோக்கர்ஸ் ஒர்க் ஆகும் கைஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்டு பாயிண்ட் என்னன்னா 7 days அப்ளிகபிள், ஓகேவா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே அதெல்லாம் கிடையாது, ஓகேவா? மண்டே டு சண்டே 7 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ அடிஷ்னல் நாலேஜ், ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரோ ட்ரேடராக தான் இருக்கணும் அப்படின்னா தேவையில்லை, ஓகேவா? ஸோ பிகினர்ஸும் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன, பெஸ்ட்டு ஃபார் லாஸ் ரெக்கவரி. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. உங்கள் லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? பெஸ்ட்டு ஃபார் லாஸ் ரெக்கவரி. ஸோ இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பெர் டேக்கு 10 to 20 சிக்னல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ பெர் டேக்கு 10 to 20 சிக்னல்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 90%, ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அக்யூரசி 90%. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேவா? ஸோ திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து பெனிஃபிட்ஸை நான் சொல்லிடுறேன். நோ மார்டிங்கல், ஆல் ப்ரோக்கர்ஸ் ஒர்க்கிங், 7 days அப்ளிகபிள், நோ அடிஷ்னல் நாலேஜ், பெஸ்ட் ஃபார் லாஸ் ரெக்கவரி, 10 to 20 சிக்னல்ஸ் அண்ட் 90% அக்யூரசி கைஸ், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட பெனிஃபிட்ஸ்னால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அப் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம், ஓகே? நான் இந்த வீடியோவில் ட்ரேட் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ மஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் ரூல்ஸ் கைஸ், ஓகேவா? டிசி ஸ்ட்ராட்டஜி அப் ட்ரேட் ரூல்ஸு. ஸோ இதுக்கு நீங்கள் அப் ட்ரேட் போடணுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் அப் ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் மினிமம் 3 green கேண்டில்ஸ் இருக்கணும், ஓகேவா கைஸ்? ஸோ மினிமம் 3 green கேண்டில்ஸ், 3 green கேண்டில்ஸ்க்கும் மேலே இருக்கலாம், ஆனால் மினிமம் 3 green கேண்டில்ஸ் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஓகேவா? அண்ட் செகண்ட் என்னென்னா, ஆஃப்டர் பையர்ஸ் மூவ், அதாவது மினிமம் 3 green கேண்டில்ஸ்க்கு அப்புறம் செல்லர் வந்து 1 கேண்டிலில் என்ட்ரி ஆகிருக்கணும். அதாவது ஒரு டவுன் கேண்டில், அதாவது ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும், ஓகேவா? மினிமம் 3 green கேண்டில்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும். அண்ட் ஆஃப்டர் செல்லர்ஸ், அதாவது அந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பையர் வந்திருக்கணும். அந்த பையர் எப்படி இருக்கணும்னா, ப்ரீவியஸ் ஹையோட அபோவ், அதாவது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்லா ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம், நல்லா நோட் பண்ணி. இந்த 3 கன்ஃபர்மேஷனும் இருந்தால் நீங்கள் அப்படியே அப் ட்ரேட் போட்டுடலாம், ஓகேவா கைஸ்? ஸோ அப் ட்ரேட் போடணுன்னா என்ன ரூல்ஸு? ஃபஸ்ட்டு ரூல் வந்து மினிமம் 3 green கேண்டில்ஸ் இருக்கணும், ஓகேவா? ஸோ 3க்கும் கம்மியாக இருக்கக்கூடாது, மினிமம் 3ஆவது இருக்கணும். அண்ட் செகண்ட் ரூல் என்னன்னா, ஆஃப்டர் பையர்ஸ் மூவ், அதாவது அந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம், அந்த 3 green கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும், ஓகேவா? அண்ட் தேர்ட் ரூல்ஸ் என்னன்னா, ஆஃப்டர் செல்லர்ஸ், அதாவது அந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து அந்த கிரீன் கேண்டில் எப்படி இருக்கும்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் உடனே அப் ட்ரேட் போட்டுறணும், ஓகே? ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், ஓகே? நான் இப்போயே 2 தடவை சொல்லிட்டேன், நான் திருப்பி அகைன் நான் 3ஆவது தடவை ஒன்று சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அப் ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு மினிமம் 3 green கேண்டில்ஸ் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ரூல், ஓகேவா? அண்ட் செகண்ட் ரூல் என்னென்னா, ஆஃப்டர் பையர்ஸ் மூவ்னா அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, மினிமம் 3 green கேண்டில்ஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும், ஓகேவா? ஸோ ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும். அண்ட் தேர்ட் ரூல் என்னன்னா, அந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கணும். அந்த கிரீன் கேண்டில் எப்படி இருக்குன்னா, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனே அப் ட்ரேட் போட்டுடலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு அப் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு புரிஞ்சிருக்கும். நான் சார்ட்டில் போய் நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு டவுன் ட்ரேட் போட்டு காமிக்கிறேங்க, ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேடுக்கான ரூல்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டவுன் ட்ரேட் ரூல்ஸ் இதுதான் டிசி ஸ்ட்ராட்டஜி டவுன் ட்ரேட் ரூல்ஸ், ஓகேவா? சேம் தான், நான் அப்படியே சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு ரூல் மினிமம் 3 ரெட் கேண்டில்
கேண்டில்ஸ் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா மினிமம் 3 ரெட் கேண்டில்ஸ் இருக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் ஆஃப்டர் செல்லர்ஸ் மூவ், அதாவது மினிமம் 3 அந்த 3 ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும் ஓகேவா. அண்ட் மூணாவது பாயிண்ட் என்னென்னா ஆஃப்டர் பையர்ஸ், அதாவது அந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் அகைன் ஒரு ரெட் கேண்டில் வரணும். அந்த ரெட் கேண்டில் எப்படி இருக்குன்னா ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணியிருக்கணும் ஓகேவா. அப் ட்ரேட்னா ப்ரீவியஸ் ஹை, டவுன் ட்ரேட்னா ப்ரீவியஸ் லோ ஓகேவா. மூணாவது பாயிண்ட் என்ன, அந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் வர ரெட் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். அப்படி போனால் நீங்கள் உடனே டவுன் ட்ரேட் எடுத்துடலாம் கைஸ் ஓகேவா. ஸோ நான் திருப்பி கிளியராக சொல்கிறேன், நல்லா கவனிங்க ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு ரூல் மினிமம் 3 ரெட் கேண்டில்ஸ் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு ரூல் ஓகேவா. அண்ட் செகண்ட் ரூல் ஆஃப்டர் செல்லர்ஸ் மூவ் பையர் என்டர் வித் 1 கேண்டில், அதாவது அந்த 3 ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். இது செகண்ட் ரூல் அவங்க சொல்கிறாங்க ஓகேவா. அண்ட் தேர்ட் ரூல் என்னென்னா ஆஃப்டர் பையர்ஸ், அதாவது ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்குல்ல அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும் ஓகேவா. அந்த ரெட் கேண்டில் எப்படி இருக்குன்னா ப்ரீவியஸ் லோவை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கணும் ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணால் உடனே நீங்கள் டவுன் ட்ரேட் போட்டுடலாம் ஓகேவா. ஸோ நான் அகைன் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க கேஸ் ஓகேவா. ஸோ டிசி ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் டவுன் ட்ரேட் போடணும்னா ஃபஸ்ட்டு ரூல் மினிமம் 3 ரெட் கேண்டில்ஸ் இருக்கணும். அண்ட் செகண்ட் ரூல் ஆஃப்டர் செல்லர்ஸ் மூவ் பையர் என்டர் வித் 1, அதாவது அந்த 3 ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். இது செகண்ட் ரூல். அண்ட் தேர்ட் ரூல் என்னென்னா அந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வரணும். அது வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் உடனே டவுன் ட்ரேட் போட்டுடலாங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு நான் ட்ரேட் எடுத்து காமிச்சிடுறேன் ஓகேவா. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் என்னென்னு கேட்பீங்க ஓகே. அசட்ஸ் பார்த்தீங்கன்னா கரன்சி பேர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஓடிசியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கரன்சி பேர்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேவா. அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க எக்ஸ்பைரி டைம் என்னென்னு ஓகே. ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்லேயே வச்சுக்கோங்க. நான் ஒரு ட்ரேடுக்கு $100 யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் 1 to 2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னென்னு கேட்பீங்க ஓகேவா. ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 minute and 5 minute ஓகேவா. ஸோ இந்த டிசி ஸ்ட்ராட்டஜி 1 minute and 5 minute யூஸ் பண்ணுங்க கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுன் ட்ரேட் போட்டு காமிச்சிடுறேன் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் போடணுன்னா என்ன, ஃபஸ்ட்டு ரூல் வந்து மினிமம் 3 ரெட் கேண்டில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இங்கே மினிமம் 3 ரெட் கேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ரூல் என்ன, ஆஃப்டர் செல்லர்ஸ் பையர்ஸ் என்டர் வித் 1 கேண்டில், அதாவது அந்த 3 ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ரூல் என்ன, அகைன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வரணும். அந்த ரெட் கேண்டில் எப்படி இருக்கணும், ப்ரீவியஸ் லோவை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணணும் ஓகே. ஸோ நான் ப்ரீவியஸ் லோ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ நிறைய பேருக்கு ப்ரீவியஸ் லோனா என்னன்னு தெரியாது ஓகேவா. அதாவது அந்த 4 கேண்டிலில் எது லோவாக இருக்கோ அதுதான் ப்ரீவியஸ் லோ ஓகே. ஸோ அந்த ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம உடனே டவுன் ட்ரேட் போட்டுடலாம் ஓகே. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ விக்கு அந்த லைனில் பிரேக் அவுட் ஆனால் நம்ம எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கவே கூடாது ஓகே. பாடி தான் மஸ்ட்டு, பாடி வந்து அந்த ப்ரீவியஸ் லோவில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும் ஓகே. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ பாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நான் உடனே பார்த்தீங்கன்னா $300, அதாவது $100 3 தடவை பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போட்டேன் ஓகே. ஸோ கிளியராக பார்த்துருப்பீங்க ஓகே. ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் போட்டேன், ஃபஸ்ட்டு மினிமம் 3 ரெட் கேண்டில்ஸ் இருக்கணும். அண்ட் செகண்ட் ரூல் வந்து 3 ரெட் கேண்டில்ஸ்க்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். அதே மாதிரியே வந்திருக்கு. அண்ட் தேர்ட் ரூல் வந்து அந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வரணும். அந்த ரெட் கேண்டில் எப்படி இருக்கும்னா ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டேன் ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே. நான் ரொம்பவே கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ புரிஞ்சவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்குங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற டெய்லி வீடியோஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் ஓகே கைஸ். ஸோ இந்நேரம் நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆக போகுது. இன்னும் ஒரு 5 seconds ரிமைனிங் இருக்குது ஓகேவா. ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் வரும் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கைஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டவுன் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு புரிஞ்சுக்கும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு அப் ட்ரேட் போட்டு காமிக்கிறேன் ஓகே. ஸோ கைஸ் வாங்க அப் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகே. ஸோ நான் உங்களுக்கு இந்த அப் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கல. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஓகே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அப் ட்ரேட் எடுத்து காமிக்கல. ஸோ அப் ட்ரேட் போடணுன்னா நம்மளுக்கு என்ன, ஃபஸ்ட்டு ரூல் மினிமம் 3 க்ரீன் கேண்டில்ஸ் இருக்கணும். அதேமாதிரி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா 3 கேண்டிலுக்கும் மேலேயே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் செகண்ட் ரூல் என்ன, ஆஃப்டர் பையர்ஸ் மூவ் செல்லர்ஸ் என்டர் வித் 1 கேண்டில், அதாவது அந்த க்ரீன் கேண்டில்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும். இது செகண்ட் ரூல். அண்ட் தேர்ட் ரூல் என்ன, அந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில்
கேண்டில் வரணும். அந்த க்ரீன் கேண்டில் எப்படி இருக்கணும், ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அதே மாதிரியே ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம அப் ட்ரேட் எடுத்திருந்தால் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ கிளியராக பாருங்கள், உங்களுக்கே புரியும் கைஸ். ஓகேவா? ஸோ அப் ட்ரேடும் இதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.